வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழ்நாட்டிலும் தேர்தல் அலை வீச தொடங்கிவிட்டது. இன்னும் தேர்தல் அறிவிக்கல, ஆனால் நடக்கக்கூடிய கூட்டங்கள், மாநாடு, பேச்சுக்கள் எல்லாமே தேர்தலை நோக்கியதாக இருக்கிறது. இந்த சூழலில் நேற்று முன்தினம் தமிழக முதலமைச்சர் மொழிப்போர் வீரவணக்க நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதில் பாஜகவுக்கு எல்லாவற்றுக்கும் அதிமுக அடிபணிந்தது, ஆமாம் சாமி போட்டது, இன்று அவர்கள் விலகிவிட்டதாக நாடகம் ஆடுகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். நேற்றைய தினம் நடந்த விசிகாவினுடைய வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர், திமுக தலைவர், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இங்கே ஜனநாயகம் இருக்காது, சர்வாதிகாரம் மட்டும்தான் இருக்கும், தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி கவலைப்படாதீங்க, பாஜக தமிழ்நாட்டில் பூஜ்ஜியம், இந்திய அளவில் பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும், இந்திய அளவில் பாஜகவுக்கு பயம் வந்து விட்டது, அதனால் நாம் ஒன்றாக இருக்க வேண்டியது கட்டாயம், பகைவரோடு துரோகிகளையும் நாம் அறிய வேண்டும் அப்படின்னு நேற்றைய தினம் கூறியிருக்கிறார். இந்த சூழலில் அதெல்லாம் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக முழுவதும் தோல்வியடையும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சொல்கிறார். பொறுத்திருந்து பாருங்க, மீண்டும் மோடியை ஆட்சி அமைப்பார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அடித்து சொல்லுகிறார். இது எல்லாவற்றையும் வாதிக்க காத்திருக்கிறோம். திமுக 40 வெல்லுவோம் அப்படின்னு இலக்கை நிர்ணயித்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் வியூகம் என்ன அப்படின்ற கேள்வியோடு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர்லின் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல திமுக தரப்பிலிருந்து கொள்கை பரப்பு செயலாளர் பேராசிரியர் முனைவர் திரு சபாபதி மோகன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விவசாய அணியினுடைய மாநில தலைவர் திரு ஜி கே நாகராஜ் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு நாகராஜ் அவர்கள்ட்ட ஆரம்பிச்சலாம் அப்படின்னு. திரு நாகராஜ், தமிழ்நாட்டில் பாஜக பூஜ்ஜியம், ஸோ தமிழ்நாட்டை பற்றி பிரச்சனை இல்லை, இந்திய அளவில் தான் எங்கள் டார்கெட் அப்படின்னு நேற்றைய மாநாட்டில் சூளுரைத்திருக்கிறார்கள். மாநாட்டை பார்த்துருப்பீங்க, கூட்டத்தை பார்த்துருப்பீங்க, தலைவர்களையும் பார்த்துருப்பீங்க. நாகராஜ் கேக்குதுங்களா? கேட்கல. சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பாஜக பூஜ்ஜியம், அதனால தமிழ்நாட்டை பத்தி பிரச்சனை இல்லை, 40 நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு நேற்றைய தினம் சூளுரைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர், இந்தியா கூட்டணி. அதாவதுங்க, நான் இங்க சொல்ல வர்ற விஷயம், நேற்று ஒரு பெரிய விரக்தி தெரிந்தது தமிழக முதல்வர்கிட்ட, ஒரு ஏமாற்றம் சொல்லலாம். ஏன்னா இந்திய கூட்டணி, இண்டி கூட்டணி அப்படிங்கிற அந்த கூட்டணி என்ன நடந்ததுன்னு நேற்று தெரியும். மம்தா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, அவங்கள உள்ளேயே விடலை, யார நம்முடைய ராகுல் காந்தி அவர்களை. நிதிஷ்குமார் ஏறக்குறைய வெளியே போறது உறுதி ஆயிடுச்சு. இப்ப அது இண்டி கூட்டணியே இல்லை. பட் எதை வச்சு அவர் இங்க பேசினார்னு தெரியல, அதனால ஒரு ஆதங்கத்தில் அதை பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் பூஜ்ஜியம் சொன்னது முக்கியமான காரணமே அந்த ஆதங்கத்தின், கோபத்தின் வெளிப்பாடு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப இவருமே தயாராயிட்டாரு, கூடிய விரைவில் இவரும் கூட இண்டி கூட்டணி விட்டு வெளியே வர தயாராயிட்டாரு. அந்த அளவுக்கு இவங்களுடைய இந்த ஏமாற்றம் ஒரு எண்ணத்தின் வெளிப்பாட வெளியே வந்திருக்கு. அதான் அந்த கோபம் தான் தமிழ்நாட்டில் பூஜ்ஜியம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உண்மையிலேயே இன்னைக்கு பாரத பிரதமருடைய அந்த செயல்பாடு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தமிழகத்தில் கொடுத்திருக்கிறது. பிராக்டிகலா பாருங்க, கடந்த முறை பாஜக தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி தான் வச்சது 2019. என்ன எடுத்துட்டு போனாங்க? ஒரு எம்பி, அதுவும் பாத்தீங்கன்னா அதிமுகவில் நின்ற ஓபிஎஸ் அவர்களுடைய மகன். அப்போ முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி கரெக்ட் தானே? தமிழ்நாட்டில் பாஜக பூஜ்ஜியம் அப்படின்ற நம்பர்ல பூஜ்ஜியம் தானே இன்னைக்கு? இங்க 4 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. கடந்த முறை நாங்க பெற்ற ஓட்டுகள் உள்ளாட்சி தேர்தலில் 3ஆம் இடத்துக்கு ஓட்டுகளை பெற்றிருக்கிறோம். 2014 தேர்தலில் கோவை உட்பட முக்கியமான இடங்கள்ல 33% திமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளி 2ஆம் இடத்துல நாங்க 2014 பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் தலைமையில் கூட்டணி அமைத்த பொழுது நாங்க அதை வெற்றி பெற்று பண்ணியிருக்கிறோம். நீங்க பொள்ளாச்சியில் 25%, ஒவ்வொரு பகுதியும் ஈரோடு, திருப்பூர் 27%, 2ஆம் இடம் வந்திருக்கிறோம் பாஜக. ஆனால் நீங்க அந்த ஏங்கல்ல பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்றது அது பயத்தின் வெளிப்பாடு தான். நான் திரும்ப சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, இவர் பேசின பல பேச்சுக்கள், குறிப்பா அந்த இளைஞரணியில் போடப்பட்ட தீர்மானங்கள், அதே மாதிரி விசிகா நேற்று அவங்க மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே முழுமையாக அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது. இவர்களுடைய தலைவர் கருணாநிதி அவர்களுடைய கருத்துக்கு எதிராக இருக்கிறது. பிரிவினைவாதத்தை உருவாக்குற நோக்கத்தில் இருக்கிறது. நான் தான் சொல்ல வரேன். எதுவுமே இவங்க இந்தியாவோட ஒற்று போல
மாநில சுயாட்சி குறித்து பேசுறாங்க, தமிழ்நாட்டினுடைய அக்கறை, தமிழ்நாட்டை குறித்து கவலைப்படுறாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு கேரள அரசு சொல்றாங்க நாங்க முல்லை பெரியாறுல இன்னொரு அணை கட்ட போறோம். என்ன சொன்னார், என்ன பதில் கொடுத்தார் தமிழக முதல்வர்? 5 மாவட்டம், அண்ணன் சகோதரி அவர்கள் இருக்காங்க, அவர் மாவட்டத்தையும் சேர்த்து சொல்றேன், 5 மாவட்டங்களுடைய வாழ்வாதாரம் முல்லை பெரியார். அதை பற்றி முதல்வர் ஏதாவது பேசினாரா? காவிரியில தண்ணி தராம 5 லட்சம் ஏக்கர் பாதிக்கப்பட்டது, அதை குறித்து பேசினாரா? ஒரே நிமிஷம். ஒரே நாட்டு பயணம் செல்லும் தமிழக முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். 8 நாள் வெளிநாட்டு பயணம், முதலீடுகளை ஈர்க்க அப்படின்னு முதலமைச்சர் கூறிய செய்திகளை பார்த்தோம். தொடர்ந்து நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நேற்றைய கூட்டம் ஒரு விரக்தியோடு நடந்ததா பார்க்குறாரு திரு ஜி.கே. நாகராஜ். அதுக்கு காரணம், இங்கே நீங்கள்லாம் ஒன்றா இருக்கலாம், தேசிய அளவில் பல பிரச்சனைகள், இந்தியா கூட்டணி தேசிய அளவில் இருக்கா இல்லையான்ற கேள்வி அவர் எழுப்புறார். அடிப்படையில் இல்லை, நேற்றைக்கு நடந்த அந்த மாநாடு 33 தீர்மானங்களை மையப்படுத்தி எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மாநாட்டு தீர்மானங்களை வாசித்தார். மாநாட்டில் அத்தனை, அதாவது இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த அத்தனை தலைவர்களும் அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க, மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. 5 லட்சத்திற்கு மேற்பட்ட அந்த மக்கள் கூட்டத்தில் தலைவர் அவர்கள் பேசும்பொழுது மிக தெளிவாக சொன்னார், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம். இது பாஜகவுக்கு எதிரான சங் பரிவார அமைப்புகளுக்கு எதிரான மாநாடு. முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த மாநாட்டினுடைய நாயகன், இந்தியாவுடைய நாயகனும் அரசியலமைப்பு சட்டம் தான். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அழித்தொழிக்க பாஜக முயல்கிறது. இதை வந்து எல்லோரும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது அறைகோல் விடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த பின்னணியிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து முதல், அதான் தலைவர் அந்த அறிவிக்கும் போது சொன்னால், இது வந்து முதல் இந்தியா கூட்டணியுடைய ஒரு தேர்தல் பரப்புரைக்கான கால்கோள் விழான்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த பின்னணியிலிருந்து நாங்கள் முதல்ல தொடங்கியிருக்கிறோம். இது வந்து கூட்டணிக்குள்ளே சலசலப்பு இருக்கும். வந்து தமிழ்நாட்டில் அது இன்டாக்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த காட்சிகள் தெரியுது. இப்போ தேசிய அளவில் ஒற்றுமையாக உறுதியாக இல்லாமல் இருந்தால் அது என்ன இந்திய கூட்டணி எப்படி ஆட்சி அமைக்க முடியாது? யாரும் இப்போ யாரும் இந்த கூட்டணியிலிருந்து யாரும் வெளியேறலை. நீங்கள் வந்து நாங்கள் தனியாக நிற்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஜகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் தனியாக நிற்கிறோம், நாங்கள் வலிமையாக இருக்கிற இடத்துல அவங்க நிற்கிறாங்க. இது வந்து இந்த தேர்தல் நேரத்தில் இது இன்னும் கூடுதலாக வந்து வலிமை சேர்க்கும். எப்படின்னா பாஜகவை எதிர்ப்பதில் எல்லாரும் ஒன்று நிற்பாங்க அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த மாநாடை நடத்தியிருக்கிறோம். அந்த பின்னணியில் தான் நம்ம வந்து பார்க்கணும். அதனால் வந்து மம்தா பானர்ஜி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இதில் பொருட்படுத்த முடியாது. நேற்றைக்கு முதல்வர் பேசிய பேச்சாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய தலைவர்கள் பேசிய பேச்சாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து 40க்கு 40 நாங்கள் பெறுவோம், இங்கே 39 அங்கே 1 பெறுவோம் அப்படிங்கிறதுல வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே ஒரு சீட்டு கூட நீங்கள் வந்து பாஜகவோ அதிமுகவோ பெற முடியாது அப்படிங்கிறத நாங்கள் வந்து நேற்றைக்கு வந்து பிரகடனப்படுத்தியிருக்கிறோம். அதனால் வந்து அவர் அண்ணன் வந்து நாகராஜ் அண்ணன் வந்து பேசுகிறாரு அப்படின்னா விரக்தி அவருக்கு வேணால் விரக்தியாக இருக்கலாம், அல்லது அந்த பாஜகவுக்கு வேணால் விரக்தியாக இருக்கலாம். எங்களுக்கு அதில் விரக்தி இல்லை. எங்களுக்கெல்லாம் புது தெம்போடு புத்துணர்வோடு நாங்கள் கலந்துக்கிட்டோம். நேற்றைக்கு அந்த மாநாட்டை பார்த்தவர்கள் வந்து மிகுந்த விரக்தியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்குறோம். திரு ஜவஹர் அலி அவர்கள்ட்ட நேற்றைய கூட்டத்தில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, இதற்கு முன்பு திமுக கூட்டணி, இப்போ இந்தியா கூட்டணி, எல்லாரும் ஒரே மேடையில் இருந்தாங்க. அதை தாண்டி ஒரு புது உற்சாகம் இருக்குது, 40 வெல்லக்கூடிய உத்வேகம் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றாங்க. அப்போ அவங்க 40 வென்ற அதிமுக பாஜக அதை தான் சொல்கிறேனே, அவர்களுடைய இலக்கு வேணா இருக்கலாம், அதான கணக்கு அது தப்பாக தான் இருக்குது. அது வந்து இலக்கு வந்து அது வந்து மக்கள் போடக்கூடிய கணக்கு தான் அது வெல்லும். அந்த மக்கள் போடக்கூடிய கணக்கு என்னங்கிறது வந்து ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிட்டதுனால அவருடைய கண்ணில் ஒரு பயம் தெரியுது, நல்லாவே தெரியுது. என்னடா என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக விலக்கி விட்டதோ அதுக்கப்புறம் விரக்தியினுடைய விளிம்பில் முதலமைச்சர் பல்வேறு கருத்துக்களை பேசுவதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். எங்கடா, ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுடைய 15% வாக்குகளை மொத்தமா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுது அந்த சிறுபான்மை மக்கள் எல்லாம் வந்து அதிமுக பக்கம் திரும்பினது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் என்னண்டா கூட்டணி கட்சிகளுக்கு வந்து முன்னாடியே வந்து அதிமுக எதிர்த்ததனுடைய நோக்கமே முழுக்க அதை விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் என்ன தெரியுமா, பாரதிய ஜனதா கட்சி என்று ஒரு மதவாத கட்சி அதிமுக கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இவங்க கொடுத்த தொகுதி 1 2 எது வேணாலும் பிஜேபி இருக்குது. அந்த பூச்சாண்டியை காட்டியே ஒரு தொகுதி 2 தொகுதி இப்படியே கொடுத்து
எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்கிறத திராவிட முன்னேற்றம் பல்வேறு கூட்டணி கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனா இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுக்குன்னா ஒரு ஆப்ஷன் நல்ல ஓப்பன் ஆயிருக்கு. எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னா, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு முன், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு பின் அதிமுக நிலைமையில இப்பொழுது நீங்க சீட்டு நாங்க கேட்கக்கூடிய, இப்ப போன முறை திமுக விடுதலை சிறுத்தைகள் 2 கேட்டாங்க. இப்ப கண்டிப்பா அவர்களுடைய கூட்டத்தை காட்டி 3வது பெறுவாங்க. இன்றைக்கு அதே நிலைதான் காங்கிரஸா இருக்கட்டும், பல்வேறு கட்சிகள் மதிமுக ஒரு டிமாண்ட் கொடுக்கறாங்க. அப்படி பார்த்தா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு 30 தொகுதி கொடுக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்குது. குறைஞ்சு பார்த்தா கூட அப்ப திமுகவுடைய நிலை என்ன ஆகுங்கிறது அவருக்கு ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கு. எங்கடா இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வெளிப்பெறும். அப்போ மீண்டும் ஒரு கதையை உருவாக்குறாரு. பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் உறவு வச்சிருக்காங்க அப்படின்னு மக்கள் கிட்ட திசையை திருப்புறது. அதிமுக தெளிவா சொல்லியாச்சு, இனிமேல் இருந்து பாரதிய ஜனதா கட்சியில கூட கூட்டணியே இல்ல, தெளிவா உறுதியா 2024 இல்ல. அப்ப அதிமுக இப்ப தனிச்சு வந்திருக்கிறதுனால திமுக கூட்டணியை தக்க வச்சுக்க வேண்டிய நிர்பந்தத்துல தள்ளப்பட்டிருக்கு. நிச்சயமா அது அவங்களுக்கு ஆப்ஷன் உண்டாயிருக்குல்ல சார். இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் நம்ம வன்னியர் இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் கூட விசிகேக்கு 3 சீட்டு கொடுக்கட்டும், காங்கிரஸ் கூட கொடுக்கட்டும், அதுல பலனடைய போறது திமுக கூட்டணி கட்சிகள். இதுல அதிமுகவுக்கு என்ன பலன்? இல்ல நீங்க அவர்களுடைய பயன்கிறது அடுத்த. ஆனால் இன்றைக்கு இன்னொரு விஷயம் என்னடா, இந்த கூட்டணி கட்சிகள்னா கைகள் கட்டப்பட்டு வாயை தேய்ச்சிருப்பால், அதாவது தையல் போட்டு மூடி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்கள் எந்த விஷயத்தையும், நீங்க வேங்க வயலா இருக்கட்டும், இப்பொழுது ஒரு தலித் பெண் தாக்கப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், இன்றைக்கு ஒரு நிருபர் தாக்கப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு கள்ளச்சார விஷயங்கள்னா இவர்களுக்கு குரல் கொடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன் மோடிக்கு இருந்தாருன்னா கூட்டணி இல்லைன்னா, மோடி வந்தாருன்னா கருப்பு பலன் விட மாட்டாங்களா? இப்போ ஒரு விடுதலை சிறுத்தைகள் விட்டுருவாங்க. ஆனா திமுக என்ன சொல்றாங்க, நீங்க கருப்பு விடக்கூடாது. காங்கிரஸ் விட மாட்டாங்க, பல மாநிலங்கள் விடுறாங்க. தமிழ்நாட்டில ஏன் விடுறது இல்ல கருப்பு பலன்? கோபேக் சொல்றது இல்ல. அப்படின்னா திமுக கூட்டணி இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. இப்ப இந்த நெருக்கடி எல்லாம் விலகி விட்டு வரும் பொழுது இதா இருக்கு. ஆனால் அதிமுக இப்போ கூட்டத்தோடு நிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு பயம் தேவையில்லை. ஆனா தனித்து நிற்பதற்கு ஒரு தைரியம் வேணும். அது எதையும் சந்திப்பதற்கு தைரியத்தோடு தான் தனித்து நிற்கிறது அதிமுக. 2014 தனித்து போட்டியிட்டோம், 38 தொகுதியில் வெற்றி பெற்றோம். மோடியா லேடியா கணக்கு வேற. 2019 மோடி பிரதமர் சொன்னோம், 0 வாங்கணும், 1 வாங்கணும்னு வைங்களேன் மோடி. அப்போ நீங்க நாங்க எங்களுடைய களம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, தனித்து போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. இன்னும் ஒரு செகண்ட்ல முடிச்சிடறேன். இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனை தான் தேர்தலுக்கான தீர்வா இருக்கும். மக்களுடைய பிரச்சனைனா இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பால் விலையிலிருந்து மின்கட்டணத்திலிருந்து ஒவ்வொரு விலையேற்றம், மக்கள் ஒவ்வொரு வகையிலும் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தில் இந்த ஆட்சி எப்படா போகுங்கிற ஒரு மனநிலை மக்களுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அந்த மனநிலையை அதிமுக கூட்டமாக அல்லது கூட்டணியாக நின்றாலாம் ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு ஒரு மொமெண்டம் வேணும். ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிக்க போறாங்க, அது எங்களுக்கு அப்படின்றாரு ஜவஹர் அலி, அதிமுக. அனைவருக்கும் வணக்கம். சகோதரர் ஜவஹர் அலியினுடைய பேச்சில் நாகராஜ் அவர்களுக்கு தான் அதிகம் கோபம் வரணும். நாகராஜ் தான் அதிகம் பதில் சொல்ல போறாரு. ஏன்னா மோடின்னு சொன்னா ஓட்டே விழாதுங்க, மோடின்னு சொன்னதுனாலதான் தோத்து போனோம் அப்படின்னு டைரக்டா நாகராஜ் கிட்ட ஒரு கேள்வி வச்சுட்டாரு அவர் ஜவஹர் அலி. பொதுவா நெறியாளர் இலக்கு என்பது ஒரு கட்சிக்கு ஒரு இலக்கு இருக்கும். ஒரு கட்சி தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருக்கிறது கூட்டணி வைத்து. 2017 இருந்து கூட்டணி வைத்து எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்று இருக்கிறோம். எனவே தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு கூட்டணிக்கு இலக்கு இருக்கிறது. இன்னொரு கூட்டணி, நாம் கூட்டணியாக இருந்தால் தோற்று போய்விடுவோம், சற்றே தள்ளி நில்லுங்கள், நாம் ஏப்ரல் மேக்கு பிறகு நாம் இணைவோம், கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள், அதுவரை நாங்கள் வாக்குகளை பெற்றுக் கொள்கிறோம், தொடர்ந்து எங்களுக்கு வாக்கு வங்கி சரிந்து கொண்டே வருகிறது, என்ன செய்வது, உங்கள் பெயரை சொன்னாலே ஓட்டு போட மாட்டேங்கிறான், சற்றே தள்ளி நில்லும் பிள்ளாய், மே மாதத்திற்கு பிறகு நாம் சந்திப்போம். அப்படி கூட்டணியை பிரிந்து நீங்கள் வாக்குகளை சேகரிப்பதற்கு இன்னொரு கட்சி முயல்கிறோம். சில கட்சிகளுக்கு இலக்கு என்ன என்றால் அதைத்தான் போய் அவதூறு பரப்புகிறார் முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர் சொல்றாரு. இல்ல நான் இப்ப அதிமுக திமுக யார் பேரையுமே சொல்லல, நீங்க சொல்லலாம் தெரியாதா? இல்ல நெறியாளர், நான் பொதுவா சொல்றேன். ஒரு சில கட்சிகள் தனித்தே நிற்போம், நின்று
மக்களினுடைய நன்மதிப்பை பெற்ற கட்சியினுடைய வாக்கு விகிதத்தை எப்படியாவது குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பது, எப்படி சில பேருடைய பி டீம் சி டீமாக ஆவது என்பதற்காக தனித்து நிற்பது. வெற்றி பெறுவது அவருடைய நோக்கம் அல்ல. இன்றைக்கு நான் நேரடியாக சொல்கிறேன், அதிமுகவை பொறுத்தவரையில் வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டிட வேண்டும் என்ற முனைப்போடு களத்தில் இருக்கிறார். நான் அதை மறுக்கவில்லை. அவர் 1000 எங்களை பார்த்தா விரக்தியா இருக்கு அது இதெல்லாம் சொல்லியிருக்காரு. 2 பேரும் ஒரே வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பிஜேபியும் அதிமுகவும் எங்களுக்கு ஏதோ அப்படியே விரக்தி, எங்களுக்கு ஏதோ சோர்வு, எல்லாம் ஒன்றும் கிடையாது. 6.5 லட்சம் கோடி நாங்க முதலீட்டை கொண்டு வந்திருக்கோம். ஒரு தொகுதிக்கு நெறியாளர், ஒரு தொகுதிக்கு 1,10,000 பயனாளிகள் பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க. எங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை. ஆனால் நான் பொதுவாக சொல்கிறேன், ஒவ்வொரு கட்சிக்கும் இலக்கு உண்டு, ஒவ்வொரு கூட்டணிக்கும் இலக்கு உண்டு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு என்ன இலக்கு என்றால், ஒற்றுமையாக இருப்போம், அனுசரித்து போவோம், ஒரே குரலில் ஒலிப்போம். அவங்க சேர்ந்திருந்தா ஒண்ணு, பிரிஞ்சிருந்தா ஒண்ணு, அப்படி இல்ல. சேர்ந்து இருக்கிறப்ப மோடியால ஓட்டு போச்சுன்னு சொல்லல, பிரிந்திருக்கிறப்ப இப்ப நீங்க சொல்றீங்க. ஆனால் அப்படி அல்ல, ஒரே குரலில் ஒலிப்போம். நாடாளுமன்றத்தினுடைய சேர்ந்திருக்கிறப்ப மக்களவையில் ஒன்று பேசுறது, மாநிலங்களவையில் ஒன்று பேசுகிற இரட்டை நாக்கு அவர்களுக்கு உண்டு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. இந்த கூட்டணியில் இருப்பவர்கள், அது விசிகாவா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் அதிமுகவோ கம்யூனிஸ்டோ, தமிழ்நாட்டில் 2019க்கு முன்பு இருந்து ஒரே கூட்டணி இருக்கு, அது கொள்கை கூட்டணி நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக வெளியில இருக்கதால ஒரு கடும் நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு திமுகவுக்கு. குறைந்தபட்சம் கூட்டணி கட்சிகளை தக்க வச்சுக்கணும், இல்லைன்னா அதிமுகவுக்கு போயிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்கல்ல. அது அவங்களுடைய ஆசை. ஜவஹர் அலி, தம்பி ஜவஹர் அலியினுடைய ஆசை. மற்றவர்களுடைய ஆசை வரமாட்டார்களா, போக மாட்டார்களா? நீங்க அப்படி எல்லாம் போக மாட்டாங்க யாரும். நீங்க, நான் என்ன சொல்றேன், ஜவஹர் அலிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, சார் நீங்க 8 நிமிஷம் பேசுறீங்க, 7 நிமிஷம் பேசுறீங்க, உங்க கூட்டணியை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? உங்க கூட்டணியில இருந்த பாமக எங்க இருக்கு? உங்க கூட்டணியில இருந்த வாசனையா எங்க இருக்காங்க? உங்க கூட்டணியில இருந்த ஏற்கனவே இருந்த கட்சிகள்லாம் எங்க இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றேன், நாங்க ஒரே குரலில் 2018 தொடங்கி போராட்டங்கள் நடத்தி ஒரே குரலில் ஒலித்து ஒத்த குரலில் நாங்கள் பேசுகிறோம் சொல்றோம். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. இந்தியா முழுவதும் ஒரு அதிருப்தி மோடிக்கு மேலே இருக்கிறது. இந்தியாவினுடைய பிரத்யேகமான ஜனநாயகம், நீங்க கூட சொன்னீங்க இந்தியாவில் சர்வாதிகாரம் வரும்னு. மன்னிக்கணும், இந்தியா என்ற ஒரு நாடு இருக்குமா என்ற அச்சத்தில் இன்றைக்கு இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய ஸ்பிளண்டட் இண்டிவிஜுவலிசம், பிரத்யேகமான தனித்தன்மையாக இருக்கக்கூடிய ஜனநாயகம், மதச்சார்பின்மை, மாநிலங்களுக்கு தரக்கூடிய உரிமை, அந்த ஒன்றியம் என்று சொல்லக்கூடிய அதுவும் மாநிலமும் இணைந்து செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது அல்லவா? இவைகளுக்கெல்லாம் ஆபத்து இருக்கிறது. அதை நம்முடைய அதிமுகவினுடைய சகோதரர்களும் ஒத்துக்கொள்வார். அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மகிழ்ச்சி. ஓகே, ஒரு நிமிஷம். அதாவது அண்ணன் சொன்னாரு இரட்டை நாக்குண்டாரு. இந்த இரட்டை நாக்கு உள்ள இந்த டிஆர் பாலு போன வாரம் சொன்னார, மத்திய அரசாங்கம் எங்கள் மீது ஓரவஞ்சனை காட்டல, எங்கள் மீது கரிசனத்தோடு இருக்கிறாங்க, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி விட முடியாது என்று டிஆர் பாலு சொன்னார. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? தேர்தல் கூட்டணி என்பது அப்பப்போ தேர்தல் கூட்டணி மாறும். நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சீங்க, குஜராலோட கூட்டணியில அங்கம் வச்சீங்க, அதுக்கப்புறம் பிஜேபி கூட்டணியில 5 வருஷம் அமைச்சர் இருந்தீங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட்டணியில ஒரு 14 வருஷம் அமைச்சர் இருந்தீங்க, இப்போ ஒரு கூடா நட்புண்டீங்க, அப்புறம் மறுமுறை கூடிக்கிட்டீங்க. கூட்டணிகள் மாறும், ஆனால் எங்களுடைய களம் என்பது மக்களுடைய கூட்டணி எப்பவுமே வச்சிருக்கோமா இல்லையாங்கிறது முக்கியம். இல்ல ஜவஹர் அலி டிஆர் பாலு அவர்கள் ஒரு இஷ்யூல பேசல. ஒரு இஷ்யூல பேசுறதுங்கிறது வேற. நீங்க குடியுரிமை சட்டத்தை ஆதரித்து மாநிலங்களவையில் பேசுவது, எதிர்த்து நீங்க இன்னொரு மக்களவையில் பேசுவது என்று சொல்லக்கூடிய இஷ்யூல நீங்க பேசணும். இஷ்யூல பேசுறதுங்கிறது வேற, தனியா பேசுறதுங்கிறது. அதே இஷ்யூல தான் நீங்கள் குடியுரிமை சட்டத்துக்கு ஒரு நிலைப்பாடு நீங்க 2013 எடுத்தது, இப்ப எடுத்தீங்க. ஆனா அந்த சிறுபான்மை மக்களுக்கு நீங்க பல்வேறு துரோகங்களை செஞ்சுட்டு எங்களுக்கு சிஏக்கு ஆதரவு பட்டீங்க, அதனால நம்ம ஆதரிக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, பால் தேக்கரே சிஏக்கு ஆதரவாக இருக்கிறார், கெஜ்ரிவால் சிஏக்கு ஆதரவாக இருக்கிறார், இன்னும் சொல்லப்போனா நிதிஷ்குமார் சிஏக்கு ஆதரவாக இருக்கிறார், ரஞ்சன் கோகோய் அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய கட்சி சிஏக்கு ஆதரவாக. இவர்கள் எல்லாம் நீங்க உங்க கூட்டணியில் தானே வச்சிருக்கீங்க. பாஜக ஒண்ணு இல்ல அப்படின்னு நேற்றைய கூட்டத்தில் எல்லாம் பேசுறாங்க. ஆனா
தமிழ்நாட்டில் பாஜகவை குறைத்து எடை போடுகிறதா திமுக கூட்டணி கட்சிகள்? இப்போ அண்ணாமலை யாத்திரை போயிட்டு இருக்காரு, 3% வாங்கின கட்சி தான். ஆனால் இன்றைக்கு அவங்களோடு தினகரன் போவார், அமமுக போவாங்க, மற்றவர்கள் போவாங்கன்றப்போ ரொம்ப குறைத்து எடை போடுகிறதோ உங்கள் கூட்டணி? இல்லை, அப்படி இல்லை. பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி, பிரதமர் வந்து ராமர் கோவில் திறப்பு விழாவில் அவர் பேசுகிறாரு. இந்தியாவுடைய சட்டம் ராமர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ராமரா சட்டம் எழுதினாரு? சட்டம் எழுதின அம்பேத்கரா, புரட்சியாளர் அம்பேத்கரா, ராமனா? புரட்சியாளர் அம்பேத்கரை எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்துகிறாரு மோடி அவர்கள். அப்போ சனாதனம் தான் வந்து நிலைநிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவர் வந்து முயற்சி பண்ணுறாரு. ராமராஜ்யம் அமைப்போம் அப்படிங்கிறது, ராமராஜ்யம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வர்ணாசிரமத்தை, சனாதனத்தை நிலைநிறுத்தக்கூடியது ராமனுடைய ராஜ்யம். சம்புவன் என்கின்ற சூத்திர இந்துவை படுகொலை செய்தவன் தான் ராமன். நான் சொல்லலை, புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது, ராமாயணம் தான் சொல்லுது. அப்படிப்பட்ட ராமராஜ்யத்தை அமைப்போம் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாட்டை மட்டும் நீங்கள் சொல்லலை, நாங்கள் சொல்லலை. ராமர் கோவில் திறப்ப நம்ம பார்த்தோம், இந்தியா கொண்டாடியது இல்லைங்க. நீங்கள் இந்தியா ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்கு பாருங்க. இதில் இல்லை, அதைத்தான் எங்களுடைய தலைவர் சொல்கிறாரு. ராமர் பக்தியை பற்றி நாங்கள் பேசலை, ஆனால் ராமனுடைய பேரில் அரசியல் பேசுகிறார்ல. இந்த நாட்டுடைய சட்டம் ராமர் தான் அப்படி சொல்கிறார்ல. இந்த நாட்டினுடைய முகம் ராமருடைய முகம் தான் சொல்கிறார்ல. இந்த நாட்டினுடைய முகம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய முகமா, ராமனுடைய முகமா அப்படிங்கிற கேள்வியில் எழுப்புறோம்ல. சட்டத்தை ஏற்றது யார், ராமனா அம்பேத்கரா? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ இந்தியா முழுக்க ஜனநாயகத்துக்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்களே மோசமா அப்படி நடந்துக்கிட்டாருன்னா இதுல இருந்து பாதுகாப்பதற்கு ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நாங்க வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் அந்த மாநாட்டில் வந்து மிக தெளிவாக புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிளை நாங்க வச்சிருக்கிறோம். நாடாளுமன்றத்தினுடைய அடையாளத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி பிரியாம்பிள் இருக்கு. நீங்க ஜனநாயக அமைப்புகளை பூரா நீங்க காலி பண்றீங்க. அப்ப இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. 33 தீர்மானங்கள் ரொம்ப முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னா வந்து இவங்க என்ன முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்க மாநிலங்களுடைய உரிமைகளை எப்படி பறிக்கிறாங்க அவர் சொல்றாரு. இந்த தீர்மானமே வந்து அரசியலமைப்புக்கு எதிராக சொல்லி சொல்றாரு. அது அல்ல, முதல்ல 33 தீர்மானங்களை படிச்சுட்டு வந்து உட்காரணும். 33 தீர்மானங்கள் வேணா நாங்க அனுப்புறோம், படிக்காம இருக்கலாம், இல்ல படிச்சுட்டு கூட நீங்க தவறா சொல்லலாம். எங்களுடைய பார்வை அதுல என்னன்னா, இல்ல அதுல அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக எந்த இடத்துல இருக்கு? நீ உச்சநீதிமன்றம் வழிகாட்டுது, மாநிலத்தினுடைய எந்த காவல்துறையில விசாரணை செய்யணும்னா நீங்க வந்து ஒப்புதல் வாங்கணும். சிபிஐ வந்து விசாரணை செய்யணும்னா ஒப்புதல் வாங்கணும்னு சொல்றாங்க. அது அப்படியே இருக்குதுங்க. ஆனால் என்ஐஏங்கிற ஒரு அமைப்பை வந்து நீங்கள் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்து நீங்கள் மாநிலத்தில் ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் கொண்டு வரீங்க. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையை பாருங்கள். என்னுடைய கேள்வி இருங்க, ஒரே இந்த ஒரு ஏன்னா ஜனநாயக அமைப்புகள் என்னென்ன அமைப்பு இருக்குன்னா, நீதித்துறை ஒரு ஜனநாயக அமைப்பு, அமலாக்கத்துறை ஒரு ஜனநாயக அமைப்பு, சிபிஐ ஒரு ஜனநாயக அமைப்பு, மிக முக்கியமாக தேர்தல் ஆணையம் ஒரு ஜனநாயக அமைப்பு. ஆனால் இப்போ வந்து ஒரு 2 பேர் வந்து நாடாளுமன்றத்தில் வண்ண போய் கொண்டு வீசினாங்களே, அந்த நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பூரா போராட்டம் நடத்தும் பொழுது இது எந்த விவாதத்துக்கு கொண்டு வராமல் ஒரு சட்டத்தை திருத்தம் கொண்டு வராங்க. அந்த சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சட்ட திருத்தத்தில் வந்து அதாவது பிரதமர் அதில் இருக்கணும். முன்னாடி இருந்தது பிரதமர், உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி, மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர். இந்த 3 பேர்ல யாரு 2 பேர் பெரும்பான்மையோ அவங்க தான் வந்து தலைமை ஆணையரை, தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும். ஆனா இப்ப என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க? அமைச்சரை சேர்த்திருக்கிறாங்க. நீதிபதிக்கு பதில் அமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல 3ல 2 பேர் யாரு? பிரதமரும் அமைச்சர் முடிவெடுத்தா போதாதா? அப்ப இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா? இது வந்து நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தை கையகப்படுத்துகின்ற முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி இதை வந்து ஒரு ஜனநாயக அந்த எண்ணெய்க்கு வந்து திமுக ஆதரவா ஓட்டு போட்ட கட்சி அந்த எண்ணெய்க்கு திமுக ஆதரவா தானே ஓட்டு போட்டாங்க. எண்ணெய் அமைப்ப விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சோம். திமுக வெளிநடப்பு செய்யுது, வெளியில போறாங்க. முத்தலாக் சட்டத்துல மாநிலங்களவையில் அன்வர் ராஜா அவர்கள் வந்து கடுமை எதிர்ப்பு தெரிவிக்கிறார். மக்களவையில் ரவீந்திரநாத் வந்து ஆதரிக்கிறார். அந்த சட்டத்தை ஆதரிச்சு பேசுறாரு. ரவீந்திரநாத்
அவர் ஒரு தனி நிலைப்பாடு எடுத்தாரு. அது இன்றைக்கு அதனுடைய துரோகம் வெளிப்பட்டிருக்குது. ஆனா ரெண்டு பேருமே வெளிநடப்பு செய்றாங்க. நீங்க என்ன சட்டத்துக்கு தேசிய அளவுல சர்வாதிகாரத்தை நோக்கி நகற்றுகிறது பாஜக. அந்த மொமெண்ட் உருவாயிருக்கு. அதனால இந்தியா கூட்டணி வலுவடையும், தேர்தலில் வாக்குகளை பெறும்னு விசிக பாக்குது. இல்ல, விசிக அவர்கள் பேசுனதை முதல்ல சொல்றேன். அவர் கேட்டாரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக என்ன செய்யறாங்க. அவர் உச்ச நீதிமன்ற வழிகாட்டல்னு சொன்னாரு. நீட் ஆகட்டும், ஆர்டிகல் 370 ஆகட்டும், இல்ல ராமர் கோயில் கட்டுவதற்கு கிடைத்த அயோத்தி ராமர் கட்டுவதற்கு கிடைத்த உத்தரவாகட்டும், எல்லா நீதிமன்றத்தினுடைய ஆணைகள். அதைத்தான் சொல்றேன். நீதிமன்றத்தின் ஆணையை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எங்க அரசியல் சாசனத்தை பின்பற்றீங்க? ஆளுநர் வேண்டான்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் போடுறீங்க. அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் அது. அதுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க. நீங்க அரசியல் சாசனத்துக்கு முழுமையா எதிராக இருக்கிறீங்க. நீங்க எப்படி அரசியல் சாசனத்தை காப்பாற்ற போறீங்க? அதான் என்னுடைய கேள்வி. ரெண்டாவது, நீங்க போட்டிருக்க தீர்மானங்கள் ஒவ்வொன்றா பார்த்தோம். எல்லா தீர்மானமும் திமுகவை பின்பற்றி இருக்கிறது. எந்த வகையிலும் நீங்கள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இல்லை. அது மட்டுமல்ல, உங்களுடைய சமுதாய மக்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இல்லை. இதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க ஆள வேண்டும், பதவியில் இருக்க வேண்டும், பதவி சுகம் காண வேண்டும் என்பதற்காக நீங்களோட சமுதாயத்தை நீங்கள் அடமானம் வைத்திருக்கிறீர்கள். அதான் நான் சொல்ல வரேன். பாஜகவை பற்றி பேசுகின்ற அருகதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அவர் சொல்றாரு சமுதாயத்துக்கு பாடுபடல என்றாரு. விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு சமுதாயத்துக்கான இயக்கம் இல்ல. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான இயக்கம். தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய இயக்கம் இந்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அத சாதி வெறியோடு சாதி முத்திரை குத்துவது அப்படிங்கிறது நாகராஜ் பதில் இல்ல. அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தி நீங்கள் அம்பேத்கருடைய வழி வந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நீங்கள் தான் அம்பேத்கருடைய அந்த அரசியல் சாசனத்தை அவமதிக்கிறீர்கள். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, அடக்கப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஆணிவேராக இருக்கின்றோம், நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்று சொல்லுகிற நீங்கள் அவர்களுடைய நலனை புறக்கணிக்கின்றீர்கள். அவர்களை வைத்து நீங்கள் அரசியல் செய்கின்றீர்கள். அதான் நான் சொல்ல வரேன். நீங்க ஏதோ ஒரு அடையாளப்படுத்துறீங்க. அந்த அடையாளத்துக்கான தகுதி உங்களுக்கு இருக்கணும். அல்லது அவர்களை காப்பாற்ற வேண்டும். என்ன செய்கிறீர்கள்? 35 அம்பேத்கர் நீங்க தாழ்த்தப்பட்டவருடைய அடையாளமா காட்டுறீங்க பாருங்க. கூட்டணி இருந்தீங்க. அம்பேத்கர் அவர்களை தாழ்த்தப்பட்டவருடைய அடையாளமா காட்டுறீங்க பாருங்க. இன்னொரு விட அயோக்கியத்தனமா இருக்காங்க. 10,000 அயோக்கியத்தனம் இருக்காங்க. இருங்க. நீங்க அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும் சட்டம் எழுதினாரா? புரட்சியாளர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும் சட்டம் எழுதினாரா? சொல்லுங்க. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவருடைய தலைவர் சொல்றீங்க. இதை விட என்னங்க இருக்கு அவமானம் இந்த நாட்டுல? புரட்சியாளர் அம்பேத்கர் யாருக்கு கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அம்பேத்கரை வச்சு கொண்டாடுறீங்க. நான் கேக்குறேன், நீங்க தான் பண்றீங்க. அம்பேத்கர் கொடுத்த சட்டத்தை நாங்கள் பின்பற்றோம்னு சொன்னீங்க. எங்க பின்பற்றீங்க? அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை நீங்க பின்பற்றீங்களா? பின்பற்ற மாதிரி இருந்தா ஏன் எதிராக தீர்மானம் போடுறீங்க? அதான் கேள்விங்க. இல்ல, இதுக்கு நான் பதில் சொல்லணும். அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை சட்டம். அது ஜனநாயகம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு கோட்பாடு. நீங்க பாஜக என்ன பண்ணுது? ராமர் கோயில் திறப்பு சமயம் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போட்டு ஒரு மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தேவாலயத்தில் போய் கொடியேற்றுறாங்க, காவி கொடியேற்றுறாங்க. இதுதான் சகோதரத்துவமா? இது அயோக்கியத்தனம் இல்லையா? இது எப்படி இதை நீங்க அனுமதிக்க முடியும்? அதனாலதான் ஜனநாயக அமைப்புகளை கேள்வி கூத்தாக்குறாங்கன்னு சொல்றாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் நீங்க என்ன சொல்றாங்க? தாழ்த்தப்பட்டவருடைய அடையாளமா மாத்துறாரு. நீங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் நீங்க திரும்ப காட்டுறீங்கல்ல. இந்த முயற்சியை நாங்க தொடர்ச்சியா முறியடிச்சிட்டு இருக்கிறோம். அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் நீங்க சொல்றீங்க. உங்க தலைவர் சொல்றாரு, நாங்க சொல்ல. நீங்க தான் பிரிவினை உண்டாக்குறீங்க. சாதி கண்ணாடியோட பாக்குறத முதல்ல நிறுத்துங்க. முதல்ல நீங்க தான் பண்றீங்க சொல்றேன் நானு. நீங்க தான் சொல்றீங்க. நீங்க தான் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லி சொல்றீங்க. இதை விட என்னங்க கேப்போ? ஓகே, பாஜகவுக்கு எதிரான ஓட்டு எங்களுக்கு வரும், திமுகவுக்கு எதிரான ஓட்டு எங்களுக்கு வரும்னு அதிமுக சொல்லுது. இப்போ பாஜகவோடு கூட்டணியில இருந்து இப்ப வெளியில வந்த அதிமுகவை எப்படி நம்புவாங்க? இப்போ பாஜக மேல கோவம் இருந்தா அதிமுக மேல இந்த கோவம் இருக்கும்.
அதாவது இப்போ நீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் தேர்தல் சமயத்தில் கூட்டணி அமைப்பதுன்னு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்திருக்கக்கூடிய உண்மைகள். திமுக பலமுறை பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் பல்வேறு வகையில் மாறி மாறி அமைச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுபான்மை மக்களே வாக்கு வங்கியாகவே பயன்படுத்திட்டு வந்த திமுகவுக்கு இதன் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகினதுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய இழப்பா பார்க்கறாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்க சொல்றோம் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திமுக போய்கிட்டு இருக்கிறதுங்கிறதா உண்மை. ஏன் சார், ஒரு அமைச்சருக்கு 2 முறை ஒரு பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேச இது வரைக்கும் இந்தியாவில் எந்த அமைச்சருக்கு ஒரு பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுறோம் சார்? மம்தாவை பார்த்திருக்காரு சார். அவர் மாநில முதலமைச்சர் சார், ஒரு சாதாரண அமைச்சர் சார். ஒரு அமைச்சருக்கு, சாதாரண அமைச்சருக்கு ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் 2 முறை அப்பாயின்மெண்ட் கொடுத்த வரலாறு இருக்கா? சரி, கார் ரேஸ் நீங்க எந்த இடத்துல நடத்துறீங்க? மிக முக்கியமான ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, மத்திய அரசாங்க அலுவலகம் இருக்கு, ராணுவ தளவாடங்கள் இருக்கு, அனுமதி கொடுத்துறீங்க. பேனா சிலை கடல்ல வைக்கக்கூடிய பேனா சிலைக்கு 100 கோடியில வைக்கன்னு கேட்டாங்க, உடனே அனுமதி. இப்ப இவர்களுக்குள்ள அதுக்கப்புறம் டிஆர் பேசுனது கேலே இந்தியா இவங்க கொண்டு அவங்க சேர்ந்து இணைஞ்சு பண்றது. அவருக்கு நீங்க முரசொலி பத்திரிகையில அந்த போன வாரம் பிரதமர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க போட்ட முழுக்க மோடியினுடைய படமும் உதயநிதி படமும் ஸ்டாலின் போட்டு விளம்பரப்படுத்தினதெல்லாம் இவர்கள் நேருங்க. 2 விஷயம் சார். நாங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் சிஏஏ சொல்றோம். முஸ்லிம்களுக்கு ஒரு சிறுபான்மைக்கு மிகப்பெரிய வடுகள் என்றால் 3 விஷயம் சொல்லி முடிச்சிட. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று, முதல்ல பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய வடு, இன்றைக்கும் இருக்கிற விஷயம். 2வது, குஜராத்தில் ஏற்பட்ட கலவரத்தால் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டது. 3வது, கோவை கலவரத்தில் 19 முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய. இந்த 3 விஷயத்திலும் திமுக தான் இருக்கிறாங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி சேர்ந்து. குஜராத்தில் கலவரம் ஏற்படும் போது கருணாநிதி சொல்கிறார், என்ன சொல்கிறார்? அது வேறு மாநில பிரச்சனை, அதை நான் பதில் சொல்ல முடியாங்கிறாரு. இங்க திமுக ஆட்சி இருக்கும் போது அதிமுக கூட்டணியில் இருக்கப்ப கண்டிச்சதா? எப்பவாவது கண்டிக்கணும்ல. எதை கண்டிக்கணும்? எதை கண்டிக்கல? இந்த விவகாரங்களை. எந்த விவகாரங்களை? நீங்க சொன்ன 3 தான் சார். இந்த 3 தொடர்ந்து கண்டிச்சிட்டு இருக்கோம். கூட்டணியில இருந்தது அதிமுக. நாங்க இந்த 3 விஷயம் திமுக ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்கிறேன். அப்போ நீங்க கண்டும் காணாம பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்காக நீங்க விட்டு கொடுத்துட்டு இப்போ ஒரே ஒரு விஷயம் சிஏஏவே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அதிமுக நிலை என்னடா? ஒரு நிலை இருந்தது. அதாவது அம்மாவுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா இருந்தாதான் தமிழ்நாட்டினுடைய உரிமை தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் கொண்டு முடியும். செகண்ட் துரோகிகள் இருக்காங்க. திமுக என்ற ஆமாம் சாமி போடல. அப்ப 11 மருத்துவமனை கலைகள் கொண்டு வந்தது எப்படி? 106 கலைக்கல்லூரிகள், சட்டக் கல்லூரிகள், கால்நடை பூங்கால், இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா இணக்கமாக இருந்ததால. மெட்ரோ ட்ரெயின் 63,000க்கான ஒப்பந்தம் போட்டது எப்படி? நம்ம அதுக்கு முன்னாடி முதல் கட்ட இதெல்லாம் கொண்டு வந்த திட்டங்கள் இதெல்லாம் இணக்கமாக இருந்தா இது நம்ம அந்த திமுக பாஜகவும் கொள்கையே ஒன்னாயிருச்சு ஒரு புதிய குற்றச்சாட்டு வைக்கிறார். பதில் சொல்லுங்க சபாபதி மோகன். அதெல்லாம் ஒரு பெரிய பேச்சா நான் நினைக்கல. ஆனா இடையில யாரும் பேசக்கூடாதுங்கிறத நான் ரொம்ப பணியோட தெரிவித்துக் கொள்றேன். ஒண்ணு இல்ல, கடைசியா இடையில பேசினாங்கன்னா நான் நிறுத்திடுவேன். இடையில பேசினாங்கன்னா அது ஒரு கடைசியா என்ன சொன்னார் பாத்தீங்களா? மெட்ரோ ட்ரெயினா? ஆனா பாவிகளை மெட்ரோ ட்ரெயினே வேண்டாம், மானோ ட்ரெயின் கொண்டு வரணும்னு சொன்னது அம்மா ஜெயலலிதா. மெட்ரோ ட்ரெயினே கூடாது, மானோ ட்ரெயின் வேணும்னு சொன்னது ஜெயலலிதா. நீங்களா பாவிகளா மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்தீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? தமிழ்நாட்டை 10 ஆண்டு காலம் நாசமாக்கி விட்டு, சுத்தமா சீர்கெடுத்து விட்டு, லஞ்சம் ஊழல் தலையெடுத்து ஆடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டு இன்னைக்கு என்ன கதறீங்க? மிஸ்டர் ஜவஹர் அலி, நாங்க இன்னும் 15 வருஷம் ஆட்சியில் இருப்போம். நீங்க இந்த இவ்வளவு அதிகமா சத்தம் போட்டு பேசி உடம்ப கெடுத்துக்காதீங்க. நீங்க மெட்ரோ ட்ரெயினா? எந்த மெட்ரோ ட்ரெயின்? மெட்ரோ ட்ரெயின் வேண்டாம் என்று சட்டமன்றத்தில் பேசியவர் உங்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா. செகண்ட் ஃபேஸ் அவங்க ஆட்சியில தான் சார் வந்துச்சு. செகண்ட் ஃபேஸ் யார் ஆட்சியில? அதிமுக ஆட்சியில. திமுக நாங்க கொண்டு வந்தாங்க. ஜப்பான்ல போய் 17,000 கோடி ஜப்பான்ல கடன் வாங்கி கொண்டு வந்தோம். மெட்ரோ ட்ரெயின் வேண்டாம்னு சொன்னது ஜெயலலிதா. என்ன பேசுற நம்முடைய அதிமுக தோழர்?
நீங்க இப்படியே பேசுங்க சார். நீங்க இன்னும் இங்க பாருங்க, நான் தொடக்கத்திலேயே நான் சொல்லிட்டேன். பாருங்க, அதிகம் பேசல. நான் நிறைவா பேசணும்னு நினைச்சேன், ஆனா எந்த வாய்ப்பும் இல்ல. அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, சற்றே தள்ளி நில்லும் பிள்ளாய், கொஞ்சம் எங்களுக்கு அசிங்கமாக இருக்கிறது. மோடி பேரை சொன்னால் ஓட்டு போட மாட்டான். ஓட்டு போடுற மக்கள்கிட்ட கொஞ்சம் எங்களுக்கு வாக்கு வங்கி சரிந்து கொண்டே வருகிறது. ஆரம்பத்துல சொன்னதான், நான் வேற ஒண்ணு நிறைவு பேச்சுதான். கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள், நாங்க கொஞ்சம் வாக்கு வங்கியிலே நாங்க ஜெயிக்கிறோம் இல்ல இல்ல சார். அப்படி தள்ளி நின்னு அதுல சில இடங்களை அதிமுக ஏன் பெறாது? பெற முடியாது. நீங்க 25% வாக்கு வாங்கினாலே உங்களுக்கு பெருசு. உங்க கூட எந்த கட்சி இருக்கு முதல்ல அது சொல்லுங்க. உங்க கூட எந்த கட்சி இருக்கு? உங்க கூட ஏதாவது கூட்டணி கட்சின்னு ஒண்ணு இருக்கா? நீங்க பிஜேபியை பொறுத்தவரை அவங்க ஏதோ பெரிய, நாங்க 2014 நின்னோம் 30% ஓட்டு வாங்கணும். உங்க ஓட்டாது மிஸ்டர் நாகராஜ், உங்க ஓட்டாது. எல்லா கட்சியும் சேர்ந்து தானே வாங்குனீங்க. நீங்க உங்க ஓட்டு மட்டுமா அது? சரி, நீங்க உங்க நோக்கம் என்ன? சரி, எப்படியாவது கால் ஊன்றணும், நோட்டாவுக்கும் கீழே அசிங்கப்படுத்துறாங்க, எனவே நோட்டாவுக்கு மேல வாங்கணுங்கிறது உங்க நோக்கம். ஆனால் எங்கள் இலக்கு வணக்கத்திற்குரிய தலைவர் அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஒத்த குரலில் 5 ஆண்டு காலமாக ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை கூட்டணி வெற்றி பெறும். எனவே வாக்கு வங்கி சரிவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அதிமுக, காலூன்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் அவருடைய முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ள. இறுதி கருத்து ஒரே வரி நாகராஜ், ஒரே வரி நாகராஜ். சொல்ல முடியாது. நிறைய 2 பேர் பதில் சொல்லிருக்காங்க. எங்க தலைவர் தெளிவா சொல்லிருக்கார். முதல் பாயிண்ட், எங்களை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி, பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே. நாங்க அதிமுக பற்றி பேச வரல. அவர் எதுக்கு அவருடைய ஆளுங்கட்சியாக இல்ல. ஒரு விஷயம், இவ்வளவு பேசுற சபாநாயகர் அவர்கள் எங்களை கட்சியை பற்றி சொல்றாங்க, நோட்டாவுக்கு கீழே வாங்குறீங்க. எங்களுடைய தலைமையில கூட்டணி அமைச்சு நாங்க வாங்கிய ஓட்டுக்கள், அது எங்களுடைய தலைமையில் கூட்டணி அமைச்சது. கடந்த முறை 15% ஓட்டுகளை வாங்கியிருக்கிறோம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தனித்து நிற்கின்ற திறனி திமுகவுக்கு இருக்கிறதா? 13 கூட்டணி போட்டிருக்கீங்க. இப்ப சொல்லுங்க தலைவரை, தனித்து நிற்க தயார்னு. சரி, அது இறுதி கட்ட கூட்டணி, மத கூட்டணி, இதுதான் உங்க கூட்டணி, கூட்டணி. அதனால தயவு செய்து கூட்டணி பத்தி பேசுகின்ற அருகதை உங்களுக்கு இல்ல, ஜனநாயகம் பத்தி பேசுகின்ற அருகதை உங்களுக்கு இல்ல, சமூக நீதி குறித்து பேசுகின்ற அருகதை உங்களுக்கு இல்ல. அதாவது இந்த இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் தான் ஆன்மா. ஆனால் அதை அழிச்சிட்டு பாஜக இந்து, அதாவது ராமராஜ்யம் அமைப்போம், இந்து ராஷ்டிரம் அமைப்போம் சொல்லி முழக்கம் போடுறாங்க. ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போட்டு சொல்கிறாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைக்கு எதிராக செயல்படுறாங்க. அப்படிங்கிறதுக்கு அவருடைய கருத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்து ராஜ்யம் என்பது வரும் பட்சத்தில் அது இந்நாட்டிற்கு ஆக பெரும் பேரழிவாக இருக்கும் என்பதில் ஐயம் இல்லை. இந்துக்கள் என்னதான் சொன்னாலும் இந்து மதம் என்பது சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்திற்கு எதிரான மிகப்பெரிய அச்சுறுத்தலாகத்தான் இருக்கும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு. அந்த அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா, நீங்க ராமர் கோயிலை முன்னாடி வச்சு நீங்க வந்து செயல்படுறீங்க அப்படின்னா, ராமர் கோவில், ராமருடைய அடையாளம் வந்து இந்தியாவுக்கு எதிரானது. நீங்க மதச்சார்பின்மைக்கு எதிரானது. நீங்க வந்து ஒரு பிரதமரே சாஸ்திராங்க விழுந்து வணங்குறாரு அப்படின்னா இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? இது வந்து முற்றிலுமாக இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்கிறத தான் நம்ம சொல்றோம். அதாவது பொய்களை சொல்லுவதில் அவர்கள் வல்லவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சார். திமுகவை பொறுத்த வரைக்கும் 2010 மெட்ரோ ட்ரெயினுக்காண்டு ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. ஆனால் 2011 2021 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் ஓடுறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் தொகைகளை ஒதுக்கி அதை ஓட வச்சது மெட்ரோ ட்ரெயினுக்கு 63,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டதும் அதிமுக ஆட்சி. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் யாருக்கு கொண்டு வந்த 80-90% வேலையை முடிச்சு வச்சிடும். இவங்க திறந்து வச்சு இப்ப கலைஞர் பஸ் ஸ்டாண்டுன்னு ஆரம்பிக்கலையா? ரெண்டாவது சார், நீங்க காவிரி ஆணையா இருக்கட்டும், எம்பிக்கள் தங்களுடைய செயல்பாடுகள், பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள், இதையெல்லாம் நீங்கள் மக்கள் கணக்கில் வைக்கணும். இவர்களை பொய்களை சொல்லிலே 520 வாக்குகளை சொல்லி வெற்றி பெறாங்க. ஆனால் இன்றைக்கு 520 வாக்குகள்ல எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்காங்க மக்களுக்கு? அதுதான் பிரச்சனை. அதுங்க மக்களுக்கு தெரியுங்க. ஒரு தொகுதியில நான் தொடக்கத்துல சொல்லிட்டேன், 1,10,000 பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க. நாங்கள் வெற்றி பெறுவது என்பது உறுதி. எங்கள் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. ஆனால்
நீங்கள் பிரிந்திருப்பதை 3 போல கோடி பேர் நடிக்கிறீர்கள் இருக்காங்க, அல்லவா? சபாதி மோகன். அதை நாட்டு மக்கள் உணர்வார்கள். எங்களுக்கு நீங்கள் 3 கோடி பிரிந்திருப்பதை beneficiaries போல இருக்காங்க. நடிக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் தான், அதாவது துரோகிகளை எதிரிகளை கூட மன்னிக்கலாம், ஆனால் துரோகிகளை மன்னிக்க முடியாது. எதிரிகளை மன்னிக்கலாம். பிஜேபி எங்களுக்கு எதிரின்னு சொல்றாங்க, ஆனால் நீங்க அப்படி இல்ல, துரோகிகளை தமிழ்நாடு என்றைக்கும் மன்னிக்காது. அந்த துரோகிகள் யார் என்று மக்கள் சரி, முடிவு செய்வாங்க. பாப்போம். திமுக தனிமரமாகிட்டு ஓகே, இருக்கு. ஓகே. இன்றைக்கு இந்த தேர்தல் காலத்தில் தெரிய போகுது. பாப்போம். தேர்தல் ரேஸ்ல முந்துவது யார்? அதற்கு முன்பாக கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைகள் தொடரப்போகிறது. அடுத்தடுத்த நாட்கள் அரசியல் நிலவரம் என்ன நடந்த பார்க்கல. விவாதத்தில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.